பாட்டு அது? ஏப்பா இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சகோதரியாக தயானா அவர்களும் உதயரேகா இதயரேகா தயானா அவர்களும் இதயரேகா அவர்களும் சொத்துல இருந்து எனக்காக 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு நம் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அண்ணா என்ன பாட்டு தப்பு தப்பா இருக்குது? என்ன தப்பு? இல்ல முதல்ல வந்து ஒருத்திக்கு 2 காலுன்னு, ஒருத்திக்கு 4 காலுன்னு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைங்கிறியா? எப்படி அது? நான் கரெக்டா தான் பாடிருக்கிறேன். ஆமா எப்படி? என்ன எனக்கு புரியலையா? அதான் ஒருத்திக்கு 2 கால்னா கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 காலு. அதான் ஒருத்திக்கு 2 கால். ஓ கோழிக்கு 2 காலு, அதான் ஒருத்திக்கு 2 காலு. ஒருத்திக்கு 4 கால்னா? ஒருத்திக்கு 4 காலுனா ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கால்? ஆட்டுக்குட்டிக்கு 4 காலு. அதான் ஒருத்திக்கு 4 கால். ஆமாண்ணா 4 காலு. ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லையே. ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைன்னா பாம்பு வேகமா போகுது இல்ல, அது கால்லயே ஓடுது இல்லண்ணா. பாம்பு கால் இருக்குதா? இல்ல அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்ல. அப்புறம் ஒருத்திக்கு 2 ஒருத்திக்கு 4 ஒருத்திக்கு 2 மலை அப்படின்னா சண்டாலா தப்பா நினைக்காத. எப்படி? ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா. அது குட்டிக்கு பால் கொடுக்கும் இல்ல? ஆமா. ஆட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 2 காம்பு. அதான் ஒருத்திக்கு 2 மலை. 2 காம்புன்னு சொல்லுனா அந்த மாதிரி சொல்றேன். ஒருத்திக்கு 4ன்னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? ஆமா. அது கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கும் இல்ல? பால் கொடுக்குது. பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 4. அதான் ஒருத்திக்கு 4 மலை. 4 காம்புன்னு சொல்லு. அப்புறம் ஒருத்திக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒருத்திக்கு சுத்தமா முளை இல்ல, அதான் ஒண்ணுமே இல்லையே. கோழி முட்டையிட்டு குஞ்சுக்கு பறிக்குது இல்ல? பறிக்குது. அது குஞ்சுகளுக்கு எதுல பால் கொடுக்குது? இல்லண்ணா. அதான் ஒருத்தி சுத்தமா முளையல. அப்புறம் இதுல மாட்டிக்கிட்ட. எதுல? இதுல ஒண்ணு சின்னது ஒரு ஓட்டை, பெருசுது ஒரு ஓட்டைன்னு இல்ல. தப்பா நினைக்காத. எப்படி? சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமா. அது சீலை தைக்கணும்னா ஊசியில் நூல் கோர்த்து தான் தைக்க முடியும். ஆமா. ஊசியில ஓட்டம் தான் நூல் கோர்க்க முடியும். ஆமா ஆமா ஆமா. ஊசியில ஓட்டை எப்படி இருக்குது? சின்னதா இருக்குது. நூல் எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த மாதிரி ஓட்டை இருக்குது. ஆமா. அது சின்ன ஓட்டை. ஒருத்திக்கு பெரிய ஓட்டனா சாக்கு தைக்கிற மேல கோன் ஊசி. ஆமா பெருசு. அது ஊசி தானே? அது ஊசி தான். அதுல ஓட்டை எப்படி இருக்கு? அது கொஞ்சம் பெருசா இருக்குது. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. ஓ ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்லைன்னா? ஓட்டையே இல்லைன்னா இந்த கரண்ட் ஒயர் கனெக்ஷன் பண்றோம்ல? ஆமா பண்ணிருக்காங்க. குண்டூசி அது ஊசி தானே? அதுவும் ஊசி தான். அந்த ஊசியில ஓட்டை இருக்குதா? இல்லண்ணா. அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்லை. அந்த மாதிரி விளக்கமா சொல்லுண்ணா. பின்னாடி நின்னு கேட்டா தப்பா தெரியுதுண்ணா. நீ தப்பா நினைச்சா தப்பா நினைக்கிற தப்பு இல்ல. இப்போ ஒரு கெராய் ஒண்ணு வந்தது. கெராய்க்கியா? என்ன கஷ்டம் இருக்கு? நான் இருக்கிறாயாங்கிறேன். இருந்தாலும் அதாவது சீராக அமைந்திருக்கும் இது ஒரு மாபெரும் தெய்வீக கடம்பொருதிய ஒரு ராஜசபை. இந்த சபை ஏன் என்ன காரணம்? உலகமெல்லாம் அருள்வாளிக்கக்கூடிய அம்மன் பராசக்தி ஆங்காய் ஓங்காய் என்று எடுத்த 1008 அவதாரங்கள் எண்ணிலடங்காதது. அதிலே ஒரு அவதாரமாகிய அக்னி மாரியம்மன். ஆமா. இன்ற ஊரில வந்து அக்னி மாரியம்மன் என்ற அவதாரத்தோடு குடிகொண்டு இருக்கின்ற இந்த அம்பாளுக்காக வருடந்தோறும் தவறாமல் அதாவது பூச்சாட்டி பொங்கல் வைத்து திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று ஓரிரவு இந்த அம்பாளுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். சரி. அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தவர்களும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி? அருமையான சாப்பாடுமா. ஆமா. தலவாழை இலை முதவாழை பழம் முத்திரை நெய் குச்சி தொட்டா பிடிச்ச ஒரு அட்டுட்டு காவு படிச்ச மாதிரி அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். அது போல நம்மளுக்கு மனம் கோவாமல் நம்மளுக்கு அண்ணாவது கொடுத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த அக்னி மாரியம்மனுடைய கடைக்கண் பார்வையினால அவரவர் குடும்பத்திற்கு வந்த காத்து கரும்பு பேய் பிசாசு மந்திரம் தந்திரம் செய்வனை கோளாறு எல்லாமே இந்த அக்னி மாரியம்மனுடைய அனல் பற்று பஸ்வமாகி குறையில்லாமல் நிறைகடலாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அம்பாளுடைய அடி சுவடிகளை பிரார்த்திக்கிறேன். சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கூடியது அதாவது நாரதர் புராணம். ஆமா. அப்படி சொல்லக்கூடிய கதையிலே ஒரு முக்கியமான நாடகம்
இதுல தேவர்கள் பெரிதா நாரதர் பெரிதா என்பது காலையில விளக்கம் தெரியும். நாரதர் இல்லாமல் இந்த உலகம் இயங்குமா இயங்காதா, நாரதர் எப்பேற்பட்டவர் அப்படி என்று நாரதருடைய பெருமையை எடுத்து சொல்வதற்காக இது ஒரு அருமையான நாடகம். சரி, ஆமா. நாரதர் கொண்டாட்டம், தேவர் திண்டாட்டம், மாயாசுரன் வதை. நாரதர் கொண்டாட்டம், தேவர்கள் திண்டாட்டம். ஏன் எல்லாமே கோட்டை அடிப்பாங்களா? பாரு என்ன நடக்குதுன்னு விடிய விடிய திண்டாட்டம். அப்பேற்பட்ட மாயாசுரன் சம்ஹாரம் இந்த நாடகத்தில் அதாவது தர்பா விஷயமாக சபை முன்னிட்டு நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சொன்னதானே தெரியும். எப்படி 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 உன் பேர் என்ன? அப்பா அதாவது எப்படி எப்படி அம்மா அதாவது மண்டலத்தை ஆளக்கூடிய அதாவது எத்தனையோ முனிவர்களிலே சிறந்த முனிவராக வழங்கக்கூடிய தூர்வாசர் சரி அவர் கொடுத்த சாபத்திற்கு விமோச்சனம் பெறுவதற்காக தேவர்களும் அசுராதி கூட்டங்களும் மந்திரமலையை மத்தாகவும் திரு பார்க்கடலை ஒரு பாண்டவாகவும் சரி சந்திரனை ஒரு தூணாகவும் நிறுத்தி அதாவது வாசுகி என்ற பாம்பை வைத்து பாம்பின் தலைபுறம் அசுராதி கூட்டங்களும் அந்த பாம்பின் தலை அதாவது வாழ்புறம் தேவர்களும் நின்று திருப்பார் கடலில் அமிர்தமானது கடைந்தார்கள். சரி அண்ணா கொஞ்சம் அந்த பக்கம் தான் போய் பேசுனா
சரிக்கா அரிக்காவா தாரிக்கா 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 புள்ள அம்மா அப்படி கேட்டுச்சா? தேவர்களாலும் அசுராதி கூட்டங்களாலும் கடைந்த திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய பொருள் என்னுடைய பெயரோ ஆதியில் அமிர்தம் கடையும் பொழுது அமிர்தத்திலே பிறந்த ஆதிலட்சுமி நான். ஓ ஆதிலட்சுமியா? சரி சரி சரி. அதாவது ஆதி என்றால் இந்த உலக பிரபஞ்சம் உருவானது எப்பொழுதோ அன்றைய தினத்துல. அப்ப ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கல கிடையாது. சரி சரி சரி. இந்த உலக பிரபஞ்சம் உருவாகின்ற பொழுது தேவர்கள் எப்படி நரை திரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய இவை நான்கும் தேவர்களுக்கு அணுகாமல் இருக்கணும். நரை என்றால் என்னது? தலை நரைக்கிறது. ஆமா. திரை என்றால் கண் பார்வை. கண் பார்வை குறையாமல் இருக்கணும். நரை என்றால் முடி, தலைமுடி நரைக்காமல் இருக்கணும் இளமையாகவே. அப்படி நரை திரை மூப்பு என்றால் வயது இளமையா இருக்கணும். ஓ வயசாகாது என்றுமே வயது குறையாமல் இருக்கணும். அது வந்து மூப்பு. அதாவது பிணி என்றால் நோய் நொடி எதுவுமே அணுகாமல் இருக்கணும். ஓஹோ. ஏன்னா அவர் கொடுத்த சாபம் அப்படி. ஊர்வாசர் அப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து லட்சுமி கடாட்சியம் அற்று துர்த்தசி அடைய கடவது என்று சாபத்தை கொடுத்த தூர்வாசர் அவருடைய சாபத்திற்கு மோதல் பெறுவதற்காக நரை திரை மூப்பு பிணி இது எதுவுமே தேவர்களுக்கு அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் அசுராதி கூட்டங்களும் திருப்பார் கடலில் அமிர்தம் கடைந்தார்கள். சரி. அப்படி அமிர்தமானது கடைகின்ற பொழுது அந்த அமிர்தத்திலே அதாவது செவ்வாயும் நுண்ணி இடையும் முத்து போன்ற பற்களும் மயில் போன்ற சாயலும் தன் நிகரற்ற வங்கை செந்தாமரை ஆசனமாக கொண்டு திருமகளாக அந்த திருப்பார் கடலிலே அவதரித்தவள். அப்படியா? அப்படி இருந்தாலும் அம்மா சரி கல்யாணம் செய்தவர் யாரு? ஆமா தொங்குது பார்த்தேன். என்னது? கழுத்துல தாலி தொங்குது இல்ல? கழுத்துல தாலி தொங்குது பின்ன வேற என்ன தொங்குதுன்னு சொன்னேன். வருது உனக்கு ஒண்ணு வரமாட்டேங்குது. என்னது? ஒண்ணு வருதா? வந்துச்சு. வேற ஒண்ணு கூட்டிட்டு ஓடி போய். அப்படி அம்மா என்னை கல்யாணம் செய்த கணவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? யாரு? சொல்லட்டுமா? என்ன ஆட்டம் வேணாலும் எடுத்து சுத்தர கரகர சுத்தாத. சுத்தர ஆட்டம் நீ. ஓய் கோமலனா புத்தியோங்க.
இது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரியாகிய யார் தேவகி அவர்கள் அதாவது ரசிகையாக தேவகி அவர்கள் எனக்காக 50 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். காது கேட்கல சகோதரி அவர்களுக்கு காது கேட்கல தேவகி அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். காது கேட்கல நம்ம ஆஸ்பத்திரி போச்சு அம்மா அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா சரி என்று சொல்லக்கூடியவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள். அப்படி மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் கடவுளாகி விளங்கக்கூடிய ஆதியில் தோன்றிய நாராயணன் எம்பெருமான் மூர்த்தியே என்னை கல்யாணம் செய்தவர். மாய பெருமாளா? ஆமா, அவரும் கூட்டுக்காரு. ஆமா, அவரை கல்யாணம் செய்து அவருடைய திருமார்பிலே திருமகளாக என்றுமே நிலைத்து ஆதிலட்சுமியாக குடியிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நாங்கள் வசித்து வரக்கூடிய சாம்ராஜ்யம் மலைக்கடல். எப்படி? கடல்ல. ஆமா, ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டம். ஆமா, அப்படி ஸ்ரீ வைகுண்டத்துல 7 கதவுகளுக்கு அப்பால் நாங்கள் சேஷ சயனம், அதாவது பாம்பனையிலே படுக்கையானது செய்து அதை நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய கணவர். அப்படியா? ஆமா, சரி. அவர் படுத்திருக்கிறதா தூங்குற மாதிரி கண்களை மூடி, அவர் கண்களை மூடியதா இருந்தாலும் இந்த உலகம் எல்லாம் என்னென்ன நடக்குது, எப்படி இயங்குது, நன்மை தீமை அனைத்தையும் ஆராய்ந்து சரி செய்வது என்னுடைய கணவருடைய வேலை. சரி. அளிக்கும் தொழிலை மேற்கொண்ட என்னுடைய கணவரோ ஆதி நாராயணன். அப்படியா? அதாவது அன்று முதல் இன்று வரை நான் ஆதிலட்சுமியாக அவருடைய மனைவியாக இருக்கிறேன். இருப்பினும் இன்றைய தினமாக என்னுடைய கணவரை சந்தித்து சரி நிறைய பேச வேண்டியது இருக்குது. போலாம். புறப்படு.